ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல் வணக்கங்கள். ஜோதிடம் ஒரு அற்புதமான கலை. இந்த ஜோதிடம் சொல்லாத ஒரு புது தகவலை மற்றும் ஒரு கலையோ மற்ற ஒரு வித்தையோ மனிதனுக்கு தந்துவிடுமா என்று பார்க்கும்பொழுது அதை இல்லை என்றே கருத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இல்லை என்று மறுப்பவர்களுக்கு போதுமான அளவுக்கு அனுபவமும் அறிவும் இல்லாமல் இருக்கலாம், அல்லது கிரகங்களின் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். இந்த 2 காரணத்தை தவிர மற்ற புது விஷயங்களை மற்றும் ஒரு வித்தை சொல்லித்தரும் மற்றும் ஒரு வகையில் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க முடியும் என்ற எண்ணம் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் நவகிரகங்களினுடைய காரகத்துவங்களையும் செயல்களையும் அதனுடைய தன்மைகளையும் உணர மறுப்பவர்கள் என்று கருத்தில் கொள்ளலாம். அது எந்தவித சந்தேகமும் இல்லை. அந்த வகையில் ஜோதிடம் நட்சத்திர காரகத்துவம், கிரக காரகத்துவம், ராசி காரகத்துவம் மற்றும் பாவ காரகத்துவங்கள், இது பாவகாரகத்துவங்கள் சம்பந்தப்பட்ட தகவலை தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று 12ஆம் பாவம் சம்பந்தப்பட்ட காணொளி. இந்த காணொலிக்கு முந்தைய 2-3 காணொலிகளும் இந்த விரயஸ்தானம் சம்பந்தப்பட்ட காணொலிகளாகவே இருந்தது. அதில் மற்றும் ஒரு பதிவு என்று பார்க்கும் பொழுது, ஒரு ஜாதகத்தில் எந்த ஒரு ஸ்தானத்திற்கு எந்த ஒரு ஸ்தானம் 11ஆம் இடமாகவோ 9ஆம் இடமாகவோ 5ஆம் இடமாகவோ 7ஆம் இடமாகவோ வரும் பட்சத்தில் அந்த பாவம் மேலும் வலுப்பெறுகிறது என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். 9ஆம் இடத்தில் எந்த கிரகங்களின் நட்சத்திரம் இருக்கிறதோ அதே நட்சத்திரத்தின் கிரகங்கள் தான், அல்லது அந்த கிரகங்களின் நட்சத்திரங்கள் தான் 5ஆம் இடத்திலேயே இருக்கும். அதுக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய முதல் பாவத்திலேயும் இருக்கும். ஆக முதல் பாவமும் 5ஆம் பாவமும் 1ஆம் பாவமும் 9ஆம் பாவமும் ஒரே தன்மையுடையதாக இருக்கும். சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் ஒழிய தன்மை பெரிதாக ஒன்று மாறுவதில்லை. இந்த 12ஆம் பாவம் என்று சொல்லும் போது இது காற்று வீடுகளாக இருக்கும் பட்சத்தில் விரயங்கள் அதிகமாக இருக்கிறது. நில வீடுகளாக இருக்கும் பட்சத்தில் அந்த விரயம் மற்றும் ஒரு வருமானத்தை தருவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு விரயம் செய்கிறோம். நெருப்பு வீடுகளாக இருக்கும் பட்சத்தில் அது யாகம், யோகம், பூஜை, புனஸ்காரம், பக்தி, கடவுள், ஆன்மீகம் இந்த வகையில் விரயம் அதிகமாகிறது. நீர் வீடுகளாக இருக்கும் பட்சத்தில் நல்ல சேத்திரங்களில் உள்ள நீர்நிலைகளில் ஸ்நானம் செய்வது சம்பந்தப்பட்டது மற்றும் நடைபயணம் சம்பந்தப்பட்டது, ஆன்மீக சம்பந்தப்பட்டது மற்றும் ஆகாய கங்கை போன்ற நீர்நிலைகள் குளிப்பது சம்பந்தப்பட்ட ஈடுபாட்டையும் அதிகப்படுத்துகிறது. அப்படி இல்லாவிட்டால் நீர்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை உருவாக்கி தருகிறார்கள், அல்லது அன்னதானம் தருகிறார்கள், அல்லது நீர்மோர் தானம் செய்பவர்கள் கூட லக்கினத்துக்கு 12ஆம் இடம் நீர் வீடாக இருக்கும் பட்சத்தில், அதில் நீர் கிரகம் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் 5-9 சம்பந்தம் இருக்கும் பொழுது உணவும் நீர்மோரும் தானமாக செய்கிறார்கள் என்பதை நடைமுறையில் காண முடிகிறது. அடுத்து, ஒரு ஜாதகத்தில் 12ஆம் இடத்தில் சூரியன் இருக்கும் பொழுது அவர் தந்தைக்காகவும் செலவு செய்கிறார், தன் மகனுக்காகவும் செலவு செய்கிறார், தாய் மாமனுக்காகவும் செலவு செய்கிறார், மாமனாருக்காகவும் செலவு செய்கிறார், தனது வயதில் மூத்தவர்களுக்காகவும் செலவு செய்கிறார், குருமார்களுக்காகவும் செலவு செய்கிறார்கள். ஸோ இந்த 12ஆம் இடத்தில் எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்திற்கு அவர் விரயம் செய்கிறார் என்பதை கருத்தில் கொண்டால் அது அனைத்தையும் நடைமுறையில் கண்ணுக்கு முன் பார்ப்போம். அடுத்தது, சந்திரன் இருக்கும் பட்சத்தில் அவர் தாய்க்கு செலவு செய்கிறார், தாய்க்கு நிகரான வயது ஒத்த பெண்களுக்கு செலவு செய்கிறார். அதே சமயத்தில் தன்னுடைய எண்ணங்களுக்காகவும் தன்னுடைய செயல்களுக்காகவும் செலவு செய்கிறார். அதே சமயத்தில் உடலில் ஏற்படும் கட்டிகள் சம்பந்தப்பட்டது, நீர் சம்பந்தப்பட்டது, தைராய்டு சம்பந்தப்பட்டது, சிறுநீரக சம்பந்தப்பட்டது மற்றும் தொற்று நோய்கள் சம்பந்தப்பட்டது போன்றவைகளுக்காக இவர் செலவு செய்கிறார்.
செவ்வாய் இருக்கும் பட்சத்தில் இரத்தம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளுக்காகவும் மற்றும் தலைவலி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளுக்காகவும் மற்றும் இளைய சகோதர வர்க்கம், சித்தப்பா சின்னம்மா வகையறா சொந்தங்கள் மற்றும் மைத்துனர் போன்ற உறவுகளுக்காகவும் செலவு செய்கிறார்கள். அதே சமயத்தில் கூட இருக்கக்கூடிய தனக்கு பின்னால் பிறக்கின்ற இளைய சகோதரத்துக்காக கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் அள்ளி வீசி செலவு செய்கிறார்கள் என்பதை நடைமுறையில் காண முடிகிறது. அடுத்து 12ஆம் இடத்தில் புதன் இருக்கும் பட்சத்தில் தாய்மாமனுக்கோ, குழந்தைகளுக்கோ, பெண் குழந்தைகளுக்கோ அல்லது நமது வீட்டில் இருக்கக்கூடிய கடைசி குழந்தைகளுக்கோ அல்லது நமது கூட பிறந்த கடைசி சகோதரத்திற்காகவோ அல்லது பெண்களுக்காகவோ அதிகம் செலவு செய்கிறார்கள். இது இல்லாமல் கற்பனையில் மனதில் பட்ட எல்லாத்தையும் வாங்கி குவிக்கக்கூடிய மனோபக்கம் இருக்கிறது. அதே சமயத்தில் தவறான பழக்க வழக்கத்தாலும் செலவு செய்கிறார், சூதாட்டத்திற்காகவும் செலவு செய்கிறார் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இது இல்லாமல் நரம்பியல் சம்பந்தப்பட்ட தொந்தரவு, இது இல்லாமல் தோல் நோய்கள் சம்பந்தப்பட்ட தொந்தரவு, அது இல்லாமல் மனம் சார்ந்த விஷயத்தில் மனப்பிறழ்ச்சி, அதாவது மனம் தடுமாறும் நிலையில் வந்த நோய்களால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்காகவும் அவர் செலவு செய்கிறார் என்பதை கருத்தில் எடுத்துக்கொள்ளலாம். 12ஆம் இடத்தில் குரு இருக்கும் பட்சத்தில் குழந்தைகளுக்காகவும் மூத்த சகோதரத்திற்காகவும் குரு ஸ்தானத்தில் உள்ள மூத்தவர்களுக்காகவும் மற்றும் அத்தைமார்களுக்காகவும் மற்றும் நாம் யாரை பெரியவராக மதிக்கிறோமோ அல்லது பெரியவர்களுக்காகவோ செலவு செய்கிறார்கள் என்பதை நடைமுறையில் காண முடிகிறது. அதே சமயத்தில் நோய் என்று பார்க்கும் பொழுது கல்லீரலுக்காக செலவு செய்கிறார், காமாலை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக செலவு செய்கிறார் மற்றும் கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்ட நோய்களுக்காகவும் செலவு செய்கிறார் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இது இல்லாமல் தானாக இயங்கும் தன்மையுள்ள இதயம், மூளை மற்றும் சிறுநீரகம் மற்றும் கணையம் போன்ற உறுப்புகளுக்காகவும் கல்லீரல் போன்ற உறுப்புகளுக்காகவும் இவர் செலவு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து சுக்கிரன் என்று பார்க்கும் பொழுது சுக்கிரன் பெண்கள் சம்பந்தப்பட்ட உறவு. இது இல்லாமல் புதனுக்கு மற்றும் ஒரு தகவலை சொல்லாமல் விட்டுவிட்டோம். அதிக நூல்கள் எழுதுவதற்கும் படிப்பதற்கும் வாங்குவதற்கும் சேமிப்பதற்கும் அது சார்ந்த விஷயங்களை கதை, கவிதை, கட்டுரை போன்ற விஷயத்துக்காகவும் மற்றும் எழுதுபொருள்கள் மற்றும் பேனா, பேப்பர், பென்சில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காகவும் ஒன்றுக்கு மேற்பட்ட பேனா, பென்சில்கள் வாங்குவதும், ஒன்றுக்கு மேற்பட்ட நூல்களை வாங்குவதும், ஒன்றுக்கு மேற்பட்ட நோட்டு புத்தகங்களை வாங்கியும் அடுக்கி வைத்து அதை ஒரு சிலதை கொஞ்சமாக எழுதி அல்லது ஒரு சில பக்கங்களை மட்டும் எழுதிவிட்டு மறுபடியும் தூக்கி ஒரு ஓரமாக போட்டுவிட்டு புதுசை வாங்குகிறார். புதனுக்கு பத்திரம் மற்றும் பேப்பர், பேனா, பென்சில், ஃபேன்சி ஐட்டங்களுக்காகவும் செலவு செய்கிறார். அடுத்தது சுக்கிரனுக்கு வருவோம். இந்த சுக்கிரன் என்பது பெண்களுக்காக சம்பந்தப்பட்டதும், வண்டி வாகனத்துக்காக சம்பந்தப்பட்டதும், சிறுநீரக சம்பந்தப்பட்டதும், அத்தை வகை சம்பந்தப்பட்டதும், நமது அல்லது நம் மனைவியினுடைய தகுதியில் உள்ள பெண்களுக்காக செலவு செய்வதும், இது இல்லாமல் வண்டி வாகனத்துக்காக செலவு செய்வதும் மற்றும் அதீத இனிப்பு கொண்ட விஷயங்கள், அதே சமயத்தில் ரம்மியமான ருசி உள்ள உணவுகளுக்காகவும் செலவு செய்கிறார். இது இல்லாமல் ஒப்பனைக்காக அதிகமாக செலவு செய்கிறார்கள். பெண்களாக இருக்கும் பட்சத்தில் தன்னுடைய இயல்பு நிலையை மாற்றி அமைப்பதற்காக அதிகமாக செலவு செய்பவர்கள் அனைவருமே 12ஆம் இடத்துக்கு சுக்கிரன் சம்பந்தப்படாமல் யாரும் செலவு செய்வதில்லை. அதே சமயத்தில் தன்னுடைய தகுதியை மீறி செலவு செய்பவர்கள் அந்த தகுதியை தக்க வைத்துக் கொள்ளும் பொழுது பெரிய மனிதராகிறார்கள். தக்க வைக்க முடியாத பட்சத்தில் அவர்கள் கேவலமான சூழ்நிலையை சந்திக்கிறார்கள். சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கும் பட்சத்தில் அந்த தகுதியை தக்க வச்சுக்கிறார்கள். சுக்கிரன் தகுதி குறைந்த நிலையில் இருக்கும் பொழுது அதை தக்க வைக்க முடியாமல் கேவலமான ஒரு நிலைக்கு ஆளாகி விடுகிறார்கள் என்பது கருத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அடுத்து சனி சம்பந்தப்பட்ட 12ஆம் இடத்துக்கு சனி சம்பந்தப்படும் பொழுது நமது கூலி ஆட்களுக்காகவும் நமது முன்னோர்களுக்காகவும் அதே சமயத்தில் நம்மளுடைய குலதெய்வத்துக்காகவும் நம்மளுடைய குழந்தைகளுக்காகவும் மற்றும் தீராத நோய்களுக்காகவும் மற்றும் மூட்டுவலி சம்பந்தப்பட்டது மற்றும் கால்வலி சம்பந்தப்பட்டது, வெரிகோஸ் வெயின் என்ற நரம்பு முடிச்சு சம்பந்தப்பட்டது மற்றும் வாத நோய்களுக்காகவும் அதிகமாக செலவு செய்கிறார். அதைவிட தாழ்த்தப்பட்டவர்களுக்கு மனமும் இவர் அதிகமாக தானம் செய்கிறார் என்பதையும் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அடுத்து ராகு இருக்கும் பட்சத்தில் தவறான அல்லது எல்லையற்ற ஒரு கௌரவத்தையும் மரியாதையும் பெறுவதற்காக அல்லது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எக்ஸ்ட்ரானரியாக திங்க் பண்ணி அதை ஒப்புமையில் உருவகப்படுத்தி பெரியதாக கற்பனை செய்து கொண்டு அதற்காக செலவு செய்கிறார்கள்.
இது இல்லாமல் போதைப்பொருள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அல்லது அதீத கற்பனை உள்ள விஷயம் இது இல்லாமல் முன்பின் தெரியாத புது பெண்ணுக்காகவும் பெண் ஆணுக்காகவும் செலவு செய்து அவமானங்களையும் சிரமத்தையும் சந்திக்கிறார்கள் என்பது கருத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இவர்கள் தவறான வரையறையற்ற காமத்திற்காகவும் இவர்கள் அள்ளி வீசி செலவு செய்து விடுகிறார்கள் என்பதை நடைமுறையில் காண முடிகிறது. கேது சம்பந்தப்படும் போது ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது, தாய் வழி பாட்டன் பாட்டி சம்பந்தப்பட்டது மற்றும் நம்முடைய இயல்பு வாழ்க்கையின் மறுபக்கம் எப்படி இருக்கும் என்பது மோட்சஸ்தானம் சம்பந்தப்பட்ட தகவல்களை, அதே சமயத்தில் விநாயகர் கோயில் சம்பந்தப்பட்ட தகவல்களுக்காக, இது இல்லாமல் நூல் வியாபாரம், துணி வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காகவும் இவர்கள் ஆன்மீகத்துக்காகவும் அல்லது இந்த மனிதனுடைய இன்னொரு பரிமாணத்தை பார்ப்பதற்காக செலவு செய்கிறார்கள் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அப்படி இல்லை என்றால் வருமானத்தை விட்டு கேதுவனுடைய காரகத்துக்கு, அதாவது சந்நியாசி போன்ற விஷயத்துக்காக எல்லாவற்றையும் விரும்பி விலகி வந்து அந்திம காலத்தில் தனிமையில் இருப்பதையும் அடையாளம் காட்டிவிடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. லக்கணத்துக்கு 12ஆம் இடம் கேதுவனுடைய நட்சத்திரமாக அமையும் பட்சத்தில், அதாவது ரிஷபராசிக்கு 12ஆம் இடத்தில் அசுபதி நட்சத்திரம், கன்னிய ராசிக்கு 12ஆம் இடத்தில் மக நட்சத்திரம், மகர ராசிக்கு 12ஆம் இடத்தில் மூல நட்சத்திரம், இந்த 3 லக்கணங்களுக்கு 12ஆம் இடத்தில் கேது அமர்ந்து அந்த கேதுவனுடைய நட்சத்திரத்திலேயே கேது அமரும் பட்சத்தில் அந்த கிரகம், அந்த கேதுவுக்கு வீடு கொடுத்த கிரகம், நட்சத்திர கொடுத்த கிரகம் ஒன்றுக்கொன்று கெடாமல் இருக்கும் பட்சத்தில் இவர்கள் புண்ணிய ஆத்மாவாக இருந்து அவர்களுடைய பேரை இந்த பூமியில் விதைத்து விட்டு செல்கிறார்கள் என்பதை நடைமுறையில் பெரிய பெரிய யோகவான் அல்லது அதீத சக்தி கொண்ட மனிதர்களுடைய ஜாதகத்தில் பார்க்கும் பொழுது இந்த 12ஆம் இடத்தில் கேது மூல நட்சத்திரத்தில் அமைந்திருக்கிறதும் 12ஆம் இடத்தில் கேது மக நட்சத்திரத்தில் அமைந்தவர்களுடைய ஜாதகமும் கண்ணில் பட்டிருக்கிறது. அதையெல்லாம் சேகரித்து வைத்திருக்கிறோம். காலப்போக்கில் இன்று ஒரு ஜாதகம் என்ற தலைப்பில் ஜாதகமும் அது சார்ந்த விளக்கங்களும் என்று ஒரு தொகுதி தொடர்ந்து தரப்போகிறோம். அந்த வகையில் இப்போது சொல்லப்பட்ட இதுவரை கடந்த காலத்தில் சொல்லப்பட்ட அனைத்து வித காரகத்துவங்கள் சம்பந்தப்பட்டதோடு தகவலை தர ரெடியாக இருக்கிறோம். சரி நண்பர்களே, அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். வணக்கம் நண்பர்களே. என்னுடைய அலைபேசி எண் 9788972999 மற்றும் ஒரு எண் 9791399649. சரி நண்பர்களே, அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதுக்கிச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோ இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன்மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.